லைக் எக்ஸ்ட்ரா சால்ட் போடுறது அப்படின்றது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா சிட்ரேட்ஸோட அமௌண்ட் வந்து ஸோ உங்களோட ஹைட்டுக்கேற்ற வெயிட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா how to prevent formation of kidney stones. ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் ஆர் கிட்னி ஸ்டோன் பெயின் அப்படின்னா அதை என்கவுண்டர் பண்ணவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய நைட்மேர். ஸோ கிட்னி ஸ்டோன் பெயின்ன்றது வந்து ரொம்ப எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். மிடில் ஆஃப் த நைட்டில் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிறு அப்படியே இழுத்து பிடிச்சி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லேடிஸ்க்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பிரசவ பெயினை விட மோசமான ஒரு பெயினாக வர்றது தான் வந்து கிட்னி ஸ்டோன்ஸோட அந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின். ஸோ அந்த எக்ஸ்க்ரூஷியேட்டிங் பெயின் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ்னால வர காம்ப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வராமல் எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னா உங்களோட வாட்டர் இன்டேக்கை வந்து அடிக்குவேட்டாக வச்சுக்கிறது. ஸோ அடிக்குவேட்டாக வாட்டர் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களோட ஸ்டோன் ஃபார்மேஷன் ஆல்மோஸ்ட் 50% வந்து கம்மியாயிடும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட சால்ட் இன்டேக். உங்களோட சால்ட் இன்டேக் less than 5 milligram per day. ஸோ இது எப்படி நான் வந்து அளவு வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னா கிடையாது. லைக் எக்ஸ்ட்ரா சால்ட் போடுறது அப்படின்றது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. அண்ட் அதிகமான சால்ட் இருக்க பொருள் லைக் அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் டெய்லி பேசிஸில் நான் டெய்லி இது தான் சாப்பிடுவேன். லைக் தயிர் சாதம் சாப்பிட்றப்பெல்லாம் எனக்கு ஒரு மோர் மிளகா இருக்கணும், ஒரு ஊறுகாய் இருக்கணும். இந்த மாதிரி லைக் எக்ஸ்ட்ரா சால்ட் அண்ட் லோடட் வித் சால்ட் இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அனிமல் ப்ரோட்டீன்ஸோட இன்டேக்கை குறைச்சிக்கோங்க. ஸோ அனிமல் ப்ரோட்டீன்ஸில் வந்து யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கும். ஸோ யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால அல்டிமேட்டாக ஸ்டோன் ஃபார்மேஷனுக்கு அது லீட் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாகும், இருக்க ஸ்டோனும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கிறப்ப என்ன இருக்கும் அப்படின்னா சிட்ரேட்ஸோட அமௌண்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ சிட்ரேட்ஸோட அமௌண்ட் நிறையா இருக்கிறதுனால ஸ்டோன்ஸ் வந்து எலிமினேட் ஆகிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டாக செக்கில் வச்சுக்கிறது, அதாவது உங்களோட பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ உங்களோட ஹைட்டுக்கேற்ற வெயிட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சிட்ரேட்ஸ் நார்மலாக இருந்து உங்களோட ஸ்டோனோட எலிமினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் யூரிக் ஆசிட் லெவல்ஸும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட ஸ்டோன் ஃபார்மேஷனுமே கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் வெயிட் நார்மல் இதில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஸ்டோன் ஃபார்மேஷன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 35% வந்து கம்மியாக இருக்கும்ன்றதா ஸ்டடீஸோட ரிசல்ட்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட ஸ்டோன் அண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷனையும் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டோன் ஃபார்மேஷன்னால வர நிறைய காம்ப்ளிகேஷன்ஸையும் கம்மி பண்ணிக்கோங்க. லீட் அ வெரி ஹாப்பி அண்ட் அ ஹெல்தி லைஃப்.